ஹலோ மிஸ்டர் அலெக்சாண்டர், சிபிஐ. சௌக்கியமா இருக்கீங்களா? நான் அசோக் பேசுறேன். உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். என்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க எதை கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு பேசாம சரணடைஞ்சிருங்க. அலெக்ஸ், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. அதான் முதலே அசோக் பேசுறேன்னு சொன்னியே. என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்ன மாதிரி ஒரு ஆளை என்ன மாதிரி ஒரு சிபிஐ ஆபீசருக்கு எப்படி தெரியாம இருக்க முடியும்? எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அன்பா சொல்லி பார்ப்பேன். நமக்கு அதெல்லாம் தெரியாது. எடுத்த உடனே அடி உததான். சரி, என் தம்பி விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறேன்? கோர்ட் முடிவு பண்ணும். பெரிய கோர்ட். சட்டத்தை உண்டாக்குறத எங்க எம்பிங்க தான். தப்பு செஞ்ச எத்தனையோ எம்எல்ஏ, எம்பி, மந்திரிங்கள எங்க ஆபீசருங்க உள்ள தள்ளி இருக்காங்க. முடிவா என்ன சொல்றேன்? சட்டம் தன்னோட கடமையை செய்யும். ஓகே ஓகே, நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். ஆனா நான் நினைக்கிறது தான் ஜட்ஜோட தீர்ப்பா இருக்கும். NDPS பிரிவின்படி ஹெராயின் என்னும் போதை மருந்து கடத்திய குற்றத்திற்காக கணேசன், துரை என்கிற இருவருக்கும் 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்திய அலெக்சாண்டரை பாராட்டும் அதே நேரத்தில் அவரை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. பொதுமக்கள் பலரும் கூடும் விமான நிலையத்தில் அலெக்சாண்டர் இவர்களை தாக்கி கைது செய்திருக்கிறார். இதனால் பொதுமக்கள் பலரும் கலவரமடைந்து இருக்கின்றனர். பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புள்ள அரசாங்க அதிகாரி இவர் என்பதை வருங்காலத்திலே நினைவில் கொண்டு அலெக்சாண்டர் செயல்பட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மேலும் ஹரி என்பவர் இந்த சமுதாயத்தில் பெரும் அந்தஸ்தில் இருப்பவர். போதை மருந்து கடத்தியவர்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரே காரணத்தை மட்டும் வைத்து அவரை கைது செய்திருக்கிறார். அவர் மீது கூறிய குற்றச்சாட்டை நிரூபணம் செய்ய வேறு எந்த சாட்சியமும் இல்லை. தீர விசாரணை செய்யாமல் எவரையும் கைது செய்யக்கூடாது என்று அலெக்சாண்டரை இந்த நீதிமன்றம் எச்சரிக்கை செய்கிறது. ஹரி என்பவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படாத காரணத்தால் அவரை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். இந்த உலகத்துல எதையும் நான் விலை கொடுத்து வாங்க முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீ செய்யறதுக்கெல்லாம் ஒரு நாள் விலை கொடுத்துதான் ஆகணுங்கிறத நீ புரிஞ்சுக்குவ. ஆமா, சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொன்னியே, என்னாச்சு பாத்தியா? சட்டம் முதல்ல தான் கடமையை செய்யறனாலும் கடைசியில சரியா செஞ்சிருங்கிறத இப்ப மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறதுனாலதான் நீ கீழே இருக்க, நான் மேல இருக்கேன். கீழே நிக்கிறனா என்னைக்கு வேணுமாலும் மேல வரலாம். மேல நிக்கிற நீ கீழே வந்துதான் ஆகணும். அவமானப்பட்ட இன்னும் உனக்கு புத்தி வரல. இயேசுவை சிலுவையில அரைஞ்சிட்டாங்கன்னு பயந்திருந்தா ஒரு மகாத்மா காந்தி உருவாயிருக்க முடியாது. வாவ், நீ பேசுறத பார்த்தா மறுபடியும் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு செய்யறத நீ விட போறதில்ல, நல்லது செய்யறத நான் விட போறதில்ல. அப்புறம் எப்படி சந்திக்காம இருக்க முடியும்? சந்திப்போம்.